வணக்கம். குமுதம் செய்திகளை வழங்குவதற்காக நான் மோகன்ராஜ். வணக்கம். 60 விரைவு செய்திகளை இணைந்து வழங்குவதற்காக நான் அஸ்வினி. தமிழ்நாடு மொழிக் கொள்கை என்ன என்பதில் தெளிவாக இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் உங்களில் ஒருவன் என்ற தலைப்பில் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மும்மொழிக் கொள்கை விவகாரத்தில் தமிழ்நாடு பிடிவாதமாக இல்லை என்றும் ஆனால் மொழிக் கொள்கையில் தெளிவாக இருப்பதாகவும் கூறியுள்ளார். நாடு முழுவதும் ஹிந்தியை நடைமுறைக்கு கொண்டு வருவோம் என்பது மத்திய அரசின் நோக்கம் என்றும் இருமொழிக் கொள்கையை கடைபிடிக்கும் தமிழ்நாடு எந்த அளவில் கல்வி தரத்தில் பிற மாநிலங்களுக்கு குறைவாக இருக்கிறது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசியல் களத்தில் மாறுபட்ட நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகளும் மும்மொழி திட்டத்திற்கு எதிராக குரல் கொடுப்பதாகவும் தமிழை மதிக்காமல் இழிவுபடுத்தும் மக்கள் விரோத மனப்பான்மையுடன் செயல்படும் ஒரே கட்சியாக பாஜக இருப்பதாகவும் விமர்சித்துள்ளார். தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக சென்னையில் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் கூட்டுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 7 மாநில முதலமைச்சர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2026ஆம் ஆண்டுக்கு பின் மேற்கொள்ளப்படும் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்டால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் அது குறித்து மேற்கொள்ள வேண்டிய அணுகுமுறை குறித்தும் முடிவுகள் மேற்கொள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று முன்தினம் சென்னையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டினார். இந்த பிரச்சினை தொடர்பாக முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இந்த நிலையில் தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக சென்னையில் வரும் 22ஆம் தேதி நடைபெறும் கூட்டுக்குழு கூட்டத்தில் பங்கேற்க வருமாறு 7 மாநில முதலமைச்சருக்கு மு.க.ஸ்டாலின் கடிதம் அனுப்பியிருக்கிறார். மருத்துவம் பொறியியல் பாடத்திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழில் அறிமுகப்படுத்த வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தினார். ராணிப்பேட்டை அருகே தக்கோலத்தில் நடைபெற்ற CISF 56வது ஆண்டு விழாவில் அமைச்சர் அமித் ஷா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர் பிரதமர் மோடி தமிழுக்கும் அதன் பாரம்பரியத்திற்கும் முக்கியத்துவம் அளிப்பதாகவும் பிரதமர் மோடி வந்த பிறகே CISF தேர்வு தமிழ் உள்ளிட்ட மாநில மொழிகளில் எழுத முடிவதாக கூறினார். ஒவ்வொரு மாநில மொழியின் வளர்ச்சிக்கும் மத்திய அரசு பாடுபட்டு வருவதாகவும் மருத்துவம் பொறியியல் பாடத்திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழில் அறிமுகப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். மும்மொழிக் கொள்கை, நிதி பகிர்வு உள்ளிட்ட பிரச்சினைகளை திசை திருப்பவே அமலாக்கத்துறை மூலம் மத்திய அரசு ரெய்ட் நடத்துவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். திருவாரூரில் அனைத்து துறை அரசு அலுவலர்களுடன் கலந்துரையாடிய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மும்மொழிக் கொள்கை எதிர்ப்பு, தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக தமிழ்நாடு அரசு தொடர்ந்து குரல் கொடுத்து வருவதாக குறிப்பிட்டார். மும்மொழிக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக அமலாக்கத்துறையை வைத்து மத்திய பாஜக அரசு சோதனை மேற்கொள்வதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேலும் நீட் தேர்வுக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தில் பள்ளி மாணவர்களை தவிர்த்து 1 கோடி பேரிடம் கையெழுத்து வாங்கியதாகவும் ஏற்கனவே பாஜகவினர் மிஸ்டு கால் கொடுத்து 1 கோடி பேரை சேர்த்ததாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மும்மொழிக் கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து பெறுகிறோம் என்று மாணவர்களை வலுக்கட்டாயமாக அழைத்து கையெழுத்து வாங்கும் பாஜக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். திருவள்ளூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மும்மொழிக் கொள்கை தேவையில்லை, 2 வழிக் கொள்கையே போதும் என்ற நிலைப்பாட்டில் தமிழக அரசு உள்ளதாகவும் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளை வழிமறித்து கட்டாயப்படுத்தி கையெழுத்து பெறுவது கண்டிக்கத்தக்கது என்றும் கூறியுள்ளார். மேலும் மாணவர்களை வலுக்கட்டாயமாக அழைத்து கையெழுத்து வாங்கும் பாஜக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கு எத்தனை ஆயத்த பணிகள் முடிந்திருந்தாலும் மத்திய அரசின் ஒப்புதல் இல்லாமல் அதை கட்ட முடியாது என அமைச்சர் துரைமுருகன் உறுதியுடன் தெரிவித்திருக்கிறார். வேலூர் மாவட்டம் காட்பாடி மேற்கு ஒன்றிய திமுக சார்பில் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆய்வுக் கூட்டம் மற்றும் கட்சி வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் அமைச்சர் துரைமுருகன் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசினார். கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு எது வேண்டுமானாலும் செய்யும், ஆனால் எந்த ரூபத்திலும் மேகதாது அணை கட்டப்பட மாட்டாது என்றும் அந்த அளவிற்கு விட்டுவிட மாட்டோம் என்றும் அமைச்சர் துரைமுருகன் மேலும் தெரிவித்துள்ளார்.
மத்திய சென்னை தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் வெற்றி பெற்றது செல்லும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2024 நடந்த மக்களவைத் தேர்தலில் மத்திய சென்னை தொகுதியில் போட்டியிட்ட தயாநிதி மாறன் வெற்றி பெற்றார். ஆனால் அவரது வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி அந்த தொகுதியில் போட்டியிட்ட எம்எல்ஏ ரவி உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்கு தாக்கல் செய்தார். வாக்குப்பதிவன்று பத்திரிகைகளில் விளம்பரம் வெளியிட்டதாகவும் தேர்தல் ஆணையம் அனுமதித்த 95 லட்சம் ரூபாயை விட அதிக தொகையை தயாநிதி மாறன் செலவிட்டதாகவும் மனுவில் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தேர்தல் வழக்கை தொடர்ந்து விசாரிக்க எந்த காரணங்களும் இல்லை என கூறி தயாநிதி மாறனுக்கு எதிரான தேர்தல் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். ஊரக உள்ளாட்சிகளுக்கு தனி அதிகாரிகள் நியமனம் மற்றும் கனிமங்களை கொண்டுள்ள நிலங்களுக்கு வரி விதிப்பது ஆகிய 2 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் வழங்கியிருக்கிறார். தமிழ்நாட்டில் கனிமங்களை கொண்டுள்ள நிலங்களுக்கு வரி விதிப்பது தொடர்பான சட்ட மசோதா கடந்த டிசம்பர் மாதமும் 28 மாவட்ட ஊராட்சி அமைப்புகளை நிர்வகித்த தனி அலுவலர்களை அரசு நியமிப்பது தொடர்பான சட்ட மசோதா ஜனவரி மாதமும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டன. இதையடுத்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் காலம் தாழ்த்துவதாக தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு சமீபத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதிகள் ஆளுநருக்கு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பியது பரபரப்பான நிலையில் தற்போது 2 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருப்பதாக கூறப்படுகிறது. பாஜகவின் மும்மொழி கொள்கை கையெழுத்து இயக்கத்திற்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் உதயநிதி ஸ்டாலின் நடத்திய நீட் கையெழுத்து இயக்கம் என்னவானது என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக எங்கும் மாணவர்களை வற்புறுத்தி கையெழுத்து பெறவில்லை என்றும் 3வது மொழியை கற்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் அரசு பள்ளி மாணவர்கள் கையெழுத்து போடுவதாகவும் தெரிவித்தார். மேலும் பாஜகவால் தான் தோற்றும் என கூறியவர்கள் தற்போது பாஜக கூட்டணிக்காக தவம் இருப்பதாகவும் கூறினார். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வழக்கில் கோப்புகளுக்கு ஒப்புதல் அளிக்காத விவகாரம் தொடர்பாக ஆளுநரின் செயலாளர் ஆஜராக உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக ஆட்சி காலத்தில் பால்வளத்துறை அமைச்சராக இருந்த KT ராஜேந்திர பாலாஜி லஞ்சம் வாங்கிய புகார் தொடர்பான வழக்கை சிபிஐக்கு மாற்றிய உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் பங்கஜ் மிட்டல் மற்றும் SPN பாட்டி அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ராஜேந்திர பாலாஜி மீதான நடவடிக்கை கோப்புகள் உள்பட 3 கோப்புகள் ஆளுநரின் ஒப்புதலுக்கு நிலுவையில் இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஆளுநரின் செயலாளர் நீதிமன்றத்தில் ஆஜராக உத்தரவு பிறப்பித்த நீதிபதிகள் இந்த உத்தரவை தமிழ்நாடு அரசு ஆளுநருக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கூறி வழக்கை 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். சென்னையில் தாவேக சார்பில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்று நோன்பு துறந்தார். ரமலான் மாதத்தை ஒட்டி தாவேக சார்பில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA அரங்கில் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தாவேக தலைவர் விஜய் வெள்ளை வேஷ்டி சட்டை மற்றும் இஸ்லாமியர் அணியும் தொப்பியை அணிந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றார். இதனையடுத்து நோன்பு திறக்கப்பட்டு இஸ்லாமியர்கள் அனைவரும் தொழுகையில் ஈடுபட்டனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைதாகியுள்ள ஞானசேகரனின் கூட்டாளி பொள்ளாச்சி முரளி என்பவரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்தனர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை வழக்கில் கைதாகி இருக்கும் ஞானசேகரனுக்கு பல்வேறு திருட்டு வழக்குகளிலும் தொடர்புள்ளதாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் பள்ளிக்கரணையில் கடந்த 2022ஆம் ஆண்டு ஞானசேகரனும் அவரது நண்பர் பொள்ளாச்சி முரளியும் இணைந்து 2 திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தனர். ஞானசேகரனிடம் திருட்டு நகை வாங்கி ஆலந்தூரைச் சேர்ந்த நகை வியாபாரி குணால் என்பவரை ஏற்கனவே பள்ளிக்கரணை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர். இந்நிலையில் பொள்ளாச்சி முரளியை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 750 கிராம் வெள்ளி பொருட்களை பறிமுதல் செய்திருக்கின்றனர். ஆட்சேபமில்லாத புறம்போக்கு நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்குவது தொடர்பான விரிவான வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. இதன்படி நீர்நிலை, மேய்ச்சல் நிலம், கோவில் நிலம் மற்றும் உரிமையாளர் அடையாளம் காணப்படாத நிலங்களில் வசிப்போருக்கு பட்டா வழங்கப்படாது என்றும், சென்னை பெருநகர பகுதியில் 10 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்போருக்கும், மற்ற இடங்களில் 5 ஆண்டுகளுக்கு மேல் வசிப்போருக்கும்
பட்டா வழங்கப்படும் என்றும் 3 லட்சத்திற்கு குறைவான ஆண்டு வருமானம் உள்ள குடும்பங்களுக்கு இலவசமாக பட்டா வழங்கப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் சுமார் 86,271 பேருக்கு அடுத்த 6 மாதங்களுக்குள் பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்டா தருவதை மாநில அளவில் செயல்படுத்த தலைமை செயலாளர் தலைமையில் துறை செயலாளர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. பாஜகவின் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்திட்ட அதிமுக முன்னாள் எம்எல்ஏவை கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக நீக்கியிருக்கிறார். திருவள்ளூர் மாவட்டம் மஞ்சங்கரணையில் பாஜக கையெழுத்து இயக்கம் நடத்திய போது அங்கு சென்ற அதிமுக முன்னாள் எம்எல்ஏ விஜயகுமார் பாஜகவினர் கோரிக்கையை ஏற்று அதில் கையெழுத்திட்டார். மும்மொழி கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விஜயகுமார் கையெழுத்திட்டது அப்போது பெரும் சர்ச்சையானது. இந்நிலையில் அதிமுகவின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணாக செயல்பட்டதால் அடிப்படை உறுப்பினர் உள்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விஜயகுமாரை நீக்கி எடப்பாடி பழனிசாமி தற்போது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் அருகே உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் 1 மாதத்திற்கும் மேலாக நீட்டித்து வந்த தொழிலாளர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்தது. தொழிற்சங்கத்தை சேர்ந்த 23 ஊழியர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் முதல் ஊதியம் வழங்குவதாகவும் சனிக்கிழமை முதல் குழுக்களாக பயிற்சி அளிக்கப்பட்டு பணியில் சேர்க்கப்படுவார்கள் என்றும் நிர்வாகம் சார்பில் எழுத்துப்பூர்வமாக விளக்கம் அளிக்கப்பட்ட நிலையில் போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது. முன்னதாக ஊழியர்கள் தங்களது அடையாள அட்டைகளுக்கான தடைகளை நீக்கும்படி தனித்தனியாக விண்ணப்பம் அளித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பேருந்து மீது டிப்பர் லாரி மோதிய கோர விபத்தில் 7 பயணிகள் பரிதாபமாக உயிர் துறந்தனர். திருத்தணி அருகே சோளிங்கர் மாநில நெடுஞ்சாலையில் கேஜி கண்டிகை பகுதியில் அரசு பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. அப்போது எதிரே வேகமாக வந்த டிப்பர் லாரி அந்த அரசு பேருந்து மீது பயங்கரமாய் மோதியது. இந்த கோர விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 7 பயணிகள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். கை கால்கள் துண்டிக்கப்பட்டு ஆபத்தான நிலையில் இருந்த 20க்கும் மேற்பட்டோர் ஆம்புலன்ஸ் மூலம் திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பதற வைக்கும் அந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளன. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கண்மாய் மடைகள் திறந்துவிடப்பட்டதால் தண்ணீர் வீணாக வெளிவருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். அண்டக்குடியில் 96 ஏக்கர் பரப்பளவில் உள்ள பொதுப்பணித்துறை கண்மாய் மூலம் அண்டக்குடி, மித்ராவயல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 250 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. தற்போது விவசாய பணிகள் முடிவடைந்ததும் கண்மாயில் தண்ணீர் இருந்ததால் விவசாயிகள் கோடை விவசாயத்திற்கு தயாராகி வந்தனர். இதற்கிடையில் தூர்வாரும் பணிக்காக கண்மாயில் இருக்கும் 2 பிரதான மடைகளையும் பொதுப்பணித்துறையினர் திறந்துவிட்டிருக்கின்றனர். தரிசு நிலத்தில் தண்ணீர் வீணாக பாய்ந்து வரும் நிலையில் கோடை விவசாயம் செய்ய முடியாததால் விவசாயிகள் வேதனை அடைந்திருக்கின்றனர். விருத்தாச்சலத்தில் மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் அலர்ஜி ஊசி விற்பனை செய்த மருந்தகத்தில் ஆய்வு மேற்கொண்ட மருத்துவ கட்டுப்பாட்டு துறையினர் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றினர். விருத்தாச்சலத்தில் உள்ள தனியார் மருந்தகத்தில் மருத்துவர் பரிந்துரையின்றி அலர்ஜிக்காக பயன்படுத்தப்படும் ஊசிகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் அதை இளைஞர்கள் போதைக்காக பயன்படுத்துவதாகவும் தகவல் வெளியானது. இதையடுத்து மருந்தக உரிமையாளரை போலீசார் கைது செய்து மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பாக மருந்தகத்தில் ஆய்வு மேற்கொண்ட அதிகாரிகள் அதிக அளவு அலர்ஜி ஊசிகள் விற்பனை செய்யப்பட்டதற்கான ஆவணங்களை பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டம் ஓணப்பாளையம் பகுதிக்குள் மீண்டும் சிறுத்தையின் நடமாட்டம் காணப்பட்டதால் பொதுமக்கள் பெரிதும் அச்சமடைந்துள்ளனர். தொண்டாமுத்தூர் ஓணாப்பாளையம் பகுதிக்குள் கடந்த 1ஆம் தேதி புகுந்த சிறுத்தை வெண்ணிலா என்பவரின் தோட்டத்து பட்டியில் கட்டி வைக்கப்பட்டிருந்த 4 ஆடுகளை வேட்டையாடி கொன்றது. இந்நிலையில் மீண்டும் ஆடுகளை தேடி சிறுத்தை அப்பகுதிக்கு வந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கின்றன. இதனால் அச்சமடைந்திருக்கும் பொதுமக்கள் விரைந்து அந்த சிறுத்தையை பிடிப்பதற்கான நடவடிக்கைகளை வனத்துறையினர் மேற்கொள்ள வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றனர்.
தூத்துக்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்த இருந்த 800 கிலோ எடை கொண்ட கடல் அட்டையை கடலோர காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடியிலிருந்து கடல் வழியாக மஞ்சள், பீடி இலை, கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் இலங்கைக்கு கடத்தப்படுகிறது. இந்நிலையில் தூத்துக்குடி அருகே புதுக்கோட்டை ஜோதி நகரில் உள்ள குடோனில் கடல் அட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக கிடைத்த தகவலின் பேரில் போலீசார் சோதனை மேற்கொண்டனர். தொடர்ந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் 800 கிலோ கடல் அட்டைகளை பறிமுதல் செய்த கடலோர காவல்துறையினர் ஹபீப் ரஹ்மான், அருணாச்சலம் ஆகியோரை கைது செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே கடலில் மிதந்த இலங்கை படகை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பெரியதாளை மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். தொடர்ந்து கரை திரும்பிய போது நடுக்கடலில் இலங்கை மீனவர்கள் பயன்படுத்தும் படகு ஒன்று மிதந்து கொண்டிருந்தது கண்டறியப்பட்டது. மீனவர்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த கடலோர காவல் படையினர் படகை கைப்பற்றி சட்டவிரோதமாக இந்திய எல்லைக்குள் நுழைய பயன்படுத்தப்பட்ட படகா அல்லது இலங்கை மீனவர்கள் யாரேனும் கடலில் தவறி விழுந்து தத்தளித்து வருகிறார்களா என்ற கோணங்களிலும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே இருசக்கரத்தில் சென்ற பள்ளி மாணவர் மீது கார் ஏற்றிக் கொள்ள முயன்ற நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏழாவூர் பேருந்து நிலையம் அருகே மறைந்திருந்த கார் எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இருசக்கர வாகனம் சுமார் 20 அடி தூரம் இழுத்துச் செல்லப்பட்ட நிலையில் வாகனத்தில் சென்ற மாணவன் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ள நிலையில் விபத்து ஏற்படுத்தியவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி மாணவனின் தாய் பூங்கொடி ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சேலம் மாவட்டம் ஏற்காடு பகுதிகளில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் லோகநாயகி என்ற இளம்பெண் ஏற்காடு மலைப்பாதையில் சடலமாக மீட்டெடுக்கப்பட்டார். காதல் விவகாரத்தில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவம் ஏற்காடு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதன் எதிரொலியாக ஏற்காடு மலைப்பாதை தொடங்கும் சோதனைச் சாவடியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் ஏற்காடு பகுதியில் உள்ள தங்கும் விடுதிகளிலும் அவ்வப்போது சோதனை நடைபெறும் என்றும் காவல்துறையினர் அறிவித்திருக்கின்றனர். சிதம்பரத்தில் அரசு ஐடிஐயில் படிக்கும் மாணவர்களை கஞ்சா விற்பனை செய்யும் கும்பல் தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிதம்பரத்திலிருந்து சீர்காழி செல்லும் சாலையில் அரசு ஐடிஐ இயங்கி வருகிறது. இதில் படிக்கும் 2 மாணவர்களிடம் கஞ்சா விற்பனை செய்ய வேண்டும் என ஒரு கும்பல் மிரட்டியுள்ளது. அவர்களில் ஒருவர் கஞ்சா விற்பனை செய்ய விருப்பமில்லை என கூறியுள்ளார். இன்னொரு மாணவர் கஞ்சாவை விற்பனை செய்துவிட்டு அதற்கான பணத்தை கொடுக்கவில்லை என சொல்லப்படுகிறது. இதனால் ஆத்திரமான அந்த கும்பல் 2 மாணவர்களையும் கொடூரமாக தாக்கியுள்ளனர். இந்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கோயில் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலூர் அருகே சேக்கிப்பட்டி முத்தாலம்மன் திருக்கோயில் மாசித் திருவிழா நடைபெற்று வருகிறது. இதையொட்டி அங்குள்ள கிராம வாடிவாசலில் மஞ்சுவிரட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சுமார் 200க்கும் மேற்பட்ட காளைகள் அழைத்து வரப்பட்டு வாடிவாசல் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக அவிழ்த்து விடப்பட்டன. அதனை வாடிவாசல் முன்பாக கூடியிருந்த 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வத்துடன் பிடித்து மகிழ்ந்தனர். மஞ்சுவிரட்டை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஜிம் பயிற்சியாளரை கல்லால் தாக்கிய அதிமுக நிர்வாகியை போலீசார் தேடி வருகின்றனர். நரசிங்கபுரம் பகுதியைச் சேர்ந்த சங்கர் அம்மா பேரவை இணை செயலாளராக உள்ளார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவர் பெண் ஒருவரை தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அவர் தனது தோழியிடம் கூறியதை அடுத்து தோழியும் அவரது கணவர் மணியும் சென்று சங்கரை எச்சரித்த போது இருதரப்பினருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்நிலையில் மணி பயிற்சியாளராக உள்ள உடற்பயிற்சி கூடத்திற்கு நண்பர் பிரபுவுடன் சென்ற சங்கர் அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கல்லால் தாக்கியுள்ளார். படுகாயமடைந்த பயிற்சியாளர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் தலைமறைவான இருவரையும் போலீசார் தேடி வருகின்றனர். பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்க இருக்கும் நிகழ்ச்சிக்கு முதன்முறையாக முழுவதுமாக பெண்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர். உலக மகளிர் தினம் சனிக்கிழமை உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படவுள்ளது. இதனையொட்டி குஜராத் மாநிலம் நவ்சரி மாவட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பெண்கள் மத்தியில் உரை நிகழ்த்துகிறார்.
அப்போது பிரதமருக்கு முழுக்க முழுக்க பெண்களே பாதுகாப்பு வழங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 2100க்கும் மேற்பட்ட காவலர்கள், 187 உதவி ஆய்வாளர்கள், 61 ஆய்வாளர்கள், 16 டிஎஸ்பிக்கள், 5 எஸ்பிக்கள், ஒரு ஐஜி, ஒரு கூடுதல் டிஜிபி அந்தஸ்து அதிகாரி என அனைவரும் பெண்கள் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை குஜராத் மாநில உள்துறை அமைச்சர் ஹர்ஷ் சங்கவி தெரிவித்திருக்கிறார். டையூ டாமன் யூனியன் பிரதேசத்தில் 2587 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். தாத்தா மற்றும் நாகர் ஹவேலிக்கு அரசுமுறை பயணமாக முன்னதாக பிரதமர் மோடி சென்றார். அங்கு ரோட் ஷோ நடத்திய அவருக்கு வழிநெடுகிலும் மக்கள் உற்சாக வரவேற்பை அளித்தனர். தொடர்ந்து 2587 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு அரசு திட்டங்களை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி புதிய அரசு ஊழியர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கினார். இதையடுத்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஹிந்தி, குஜராத்தி, மராத்தி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் நாகர் ஹவேலியில் குழந்தைகள் கல்வி கற்பது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். தொடக்க பள்ளிகளில் கூட குழந்தைகள் ஸ்மார்ட் வகுப்புகளில் கல்வி பெறுவது பெருமை எனவும் அவர் தெரிவித்தார். 7 ஆண்டுகளுக்கு பின் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீநகர் சட்டப்பேரவையில் 2025-2026 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் உமர் அப்துல்லா தாக்கல் செய்தார். அப்போது ஜம்மு காஷ்மீரில் நீடித்த வளர்ச்சிக்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். வேளாண் துறைக்கு 815 கோடி ரூபாயும், சுற்றுலாத்துறைக்கு 390 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீட்டு, அனைவருக்கும் 5 லட்சம் ரூபாய் வரை சுகாதார காப்பீட்டு திட்டம் என்பன உள்ளிட்டவை அப்போது அறிவிக்கப்பட்டது. சொனாமார்க் பகுதியை குளிர்கால விளையாட்டு இடமாக மேம்படுத்துதல், பஷோலியில் சாகச இடத்தை உருவாக்குதல், திரைப்படச் சூழலுக்கான புதிய வரைமுறைகள் உள்ளிட்டவை பட்ஜெட்டில் வலியுறுத்தப்பட்டன. 7 தயாரிப்புகளுக்கு புவியியல் குறியீடுகளை வழங்கும் திட்டமும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. தாராவி மேம்பாட்டு திட்டத்திற்கு தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துள்ளது. மும்பையில் உள்ள தாராவி பகுதியை மேம்படுத்த மராட்டிய அரசு பல ஆண்டுகளாகவே முயற்சித்து வருகிறது. அந்த வகையில் தாராவியில் அடுக்குமாடிகளை உருவாக்கும் தாராவி சீரமைப்பு திட்டம் கடந்த 30 ஆண்டுகளாக கிடப்பில் இருந்த நிலையில் துபாய் நிறுவனமான செங்லிங்ஸ் டெக்னாலஜிஸ் நிறுவனத்திற்கு டெண்டர் வழங்கப்பட்டது. ஆனால் 2019ஆம் ஆண்டு இந்த டெண்டரை மராட்டிய அரசு ரத்து செய்து அதானி குழுமத்திற்கு கொடுத்தது. இதை எதிர்த்து துபாய் நிறுவனம் மும்பை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் அதானி குழுமத்திற்கு திட்டத்தை வழங்கும் மாநில அரசின் முடிவை கடந்த டிசம்பர் 2024இல் உறுதி செய்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் துபாய் நிறுவனம் மேல்முறையீடு செய்தது. இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் தற்போது நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளுக்கு தடை விதிக்க மறுப்பு தெரிவித்து வழக்கை மே 25ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது. ஒருநாள் மாதவிடாய் கால விடுப்பை சம்பளத்துடன் லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது. சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடும் வகையில் நிறுவனத்தின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான எஸ்.என். சுப்பிரமணியன் இதனை தெரிவித்துள்ளார். மனைவிகளை மட்டும் பார்த்து கொண்டிருக்காமல் வாரத்திற்கு 90 மணி நேரம் தனது ஊழியர்கள் பணிபுரிய வேண்டும் என அவர் முன்னதாக கூறியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. தொடர்ந்து மாதவிடாய் விடுப்பு அறிவிப்பால் எல்என்டி நிறுவனத்தின் 5000 பெண் ஊழியர்கள் பயன்பெற இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த அறிவிப்பு லார்சன் அண்ட் டூப்ரோ நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் நிதி சேவைகள், தொழில்நுட்ப துணை நிறுவனங்களுக்கு பொருந்தாது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உளவு பார்க்க பெகாசஸ் மென்பொருளை மத்திய அரசு பயன்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கை ஏப்ரல் 22ஆம் தேதி உச்சநீதிமன்றம் விசாரிக்கிறது. இஸ்ரேலின் என்ஃபோசோ அமைப்பான பெகாசஸ் உளவு மென்பொருள் மூலம் இந்தியாவின் பத்திரிகையாளர்கள், மத்திய அமைச்சர்கள், எதிர்க்கட்சித் தலைவர்கள், நீதிபதிகள் உள்ளிட்டோரின் அலைபேசிகள் உளவு பார்க்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. 2022ஆம் ஆண்டு வெடித்த இந்த சர்ச்சை நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. ராகுல் காந்தி, பிரசாந்த் கிஷோர், பிரசாந்த் பூஷன் உள்ளிட்டோரின் செல்போன்களை உளவு பார்க்கப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டது. முன்னதாக இவ்வழக்கில் விசாரணை குழு அமைத்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இவ்வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்த நிலையில் மத்திய அரசின் வலியுறுத்தலை ஏற்று ஏப்ரல் 22ஆம் தேதிக்கு வழக்கை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். நாடு முழுவதும் கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ரயில் நிலையங்களில் புதிய வழிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன. மகா கும்பமேளாவுக்காக சென்றபோது ஏற்பட்ட பலியை கருத்தில் கொண்டு ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் உயர்மட்ட கூட்டம் நடைபெற்றது.
அப்போது 60 முக்கிய ரயில் நிலையங்களில் நிரந்தர காத்திருப்பு பகுதி, முன்பதிவு செய்தோருக்கு மட்டுமே நடைமேடை அணுகல், முழு அணுகல் கட்டுப்பாடு தொடங்குவது என முடிவு செய்யப்பட்டது. டெல்லி, அயோத்தி, வாரணாசியில் ரயில்கள் வரும்போது மட்டும் நடைமேடைக்கு மக்கள் அனுமதி என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அனைத்து முக்கிய ரயில் நிலையங்களிலும் நிலைய இயக்குநராக ஒரு மூத்த அதிகாரி நியமிக்கப்பட்டு நிதி அதிகாரமும் வழங்கப்பட்டு உடனடி முடிவெடுக்க வழிவகை செய்யப்படும் என்றும், கண்காணிப்பு கேமராக்கள், போர் அறைகளை உருவாக்க திட்டமிடப்படுவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. துபாயிலிருந்து தங்கம் கடத்தியதாக கைது செய்யப்பட்ட நடிகை ரன்யா ராவை 3 நாட்கள் காவலில் வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் எடுத்திருக்கிறது. கர்நாடக டிஜிபி ராமச்சந்திர ராவ் மகளும் வாகா படத்தின் மூலம் தமிழில் பிரபலம் ஆனவருமான ரன்யா ராவ் துபாயிலிருந்து 14 கிலோ 80 கிராம் தங்கம் கடத்தியதாக பெங்களூரு விமான நிலையத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து நீதிமன்ற காவலில் உள்ள ரன்யா ராவ் ஒரு ஆண்டில் 27 முறை துபாய்க்கு சென்றது தெரிய வந்தது. மத்திய கிழக்கு, துபாய், அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளுக்கு தொடர்ந்து அவர் பயணித்து வந்ததாகவும் வாக்குமூலம் அளித்தார். தொடர்ந்து போலீஸ் காவலில் இருந்த அவரை வருவாய் புலனாய்வு இயக்குநரகம் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க பொருளாதார குற்றவியல் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. காசாவுக்குள் மனிதாபிமான உதவிகள் நுழைய இஸ்ரேல் 6ஆம் நாளாக தடை விதித்ததால் பட்டினி சாவுகள் அதிகரிக்க வாய்ப்பு என ஹமாஸ் அறிவித்திருக்கிறது. காசாவில் இஸ்ரேல் தாக்குதல்களால் 60,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்தனர். 2ஆம் கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலாவதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. அதே நேரத்தில் இஸ்ரேலிய பிணை கைதிகளை விடுவித்துவிட்டு உடனடியாக காசாவிலிருந்து வெளியேற ஹமாஸுக்கு இறுதி எச்சரிக்கை விடுப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். இந்நிலையில் பல மில்லியன் மதிப்பிலான மனிதாபிமான உதவிகளை காசாவுக்கு வெளியே இஸ்ரேல் தடுத்து நிறுத்தியதாக ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது. இதனால் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு பட்டினி சாவு நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தற்போது புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருடப்பட்ட காஷ்மீர் பகுதியை மட்டும் மீட்டு கொண்டு வந்துவிட்டால் மொத்த காஷ்மீர் பிரச்சினையும் தீர்க்கப்பட்டு விடும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறினார். பிரிட்டனில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் லண்டனில் நடந்த கலந்துரையாடலில் பங்கேற்றார். அப்போது பாகிஸ்தான் செய்தியாளர் ஒருவர் காஷ்மீர் தொடர்பாக கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பதிலளித்த அவர், காஷ்மீர் பிரச்சினைகளை தீர்ப்பதில் இந்தியா சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும், முதல் படியாக காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் சட்டப்பிரிவு 370ஐ நீக்கியுள்ளதாகவும் கூறினார். மேலும் பாகிஸ்தானால் திருடப்பட்ட காஷ்மீர் பகுதியை மட்டும் மீட்டு கொண்டு வந்துவிட்டால் மொத்த காஷ்மீர் பிரச்சினையும் தீர்க்கப்பட்டுவிடும் என கூறியுள்ளார். தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டக்கூடாது என இலங்கை அமைச்சர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழகத்திலிருந்து மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படும் பிரச்சினை நீண்ட காலமாகவே இருந்து வருகிறது. இந்நிலையில் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டக்கூடாது என்றும் அவர்கள் தங்கள் எல்லைக்குள் நுழையாமல் மத்திய அரசு தடுக்க வேண்டும் என்றும் இலங்கை வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. இது தொடர்பாக பேசிய இலங்கை துறைமுகம் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, இலங்கைக்கு இந்தியா ஏராளமான உதவிகளை செய்து வருவதை தாங்கள் அறிவோம் என்றும், ஆனால் இந்திய மீனவர்கள் எல்லை தாண்டாமல் இந்தியா தடுத்தால் அது யாழ்ப்பாண மக்களுக்கு செய்யும் மிக பெரும் உதவியாக இருக்கும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 2008 மும்பை தாக்குதல் குற்றவாளி தஹாவூர் ராணாவின் நாடு கடத்தலுக்கு எதிரான மனுவை அமெரிக்க உச்சநீதிமன்றம் நிராகரித்தது. பாகிஸ்தானை சேர்ந்த அமெரிக்க பயங்கரவாதி டேவிட் கோல்மேனின் நெருங்கிய கூட்டாளியாக கருதப்படும் தஹாவூர் ராணா 166 பேர் உயிரிழக்க காரணமான மும்பை தாக்குதலை திட்டமிட்டவர்களில் முக்கிய புள்ளியாக அறியப்படுகிறார். தொடர்ந்து அவரை இந்தியாவிற்கு நாடு கடத்த அமெரிக்க நீதிமன்றம் முன்னதாக உத்தரவிட்டது. இந்நிலையில் ஒரு இஸ்லாமியர் என்ற வகையில் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டால் சித்திரவதைக்கு ஆளாக நேரிடும் எனவும், விசாரணையை எதிர்கொள்ளும் அளவிற்கு நீண்ட நாட்கள் உயிர் வாழ முடியாது எனவும் ராணா புதிய மனுவை தாக்கல் செய்தார். அவரது மனுவை அமெரிக்க உச்சநீதிமன்றம் அதிரடியாக தள்ளுபடி செய்துள்ளது. தொழிலதிபர் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் ஏவிய ஸ்டார்ஷிப் ராக்கெட் மீண்டும் தோல்வியை சந்தித்தது. அமெரிக்க தொழிலதிபர் எலான் மஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் விண்வெளி வீரர்களை சந்திரனில் தரையிறக்க அதிநவீன ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை வடிவமைத்து அதனை பல்வேறு கட்டங்களாக சோதனை செய்து வருகிறது.
கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி ஸ்டார்ஷிப் ராக்கெட்டை 7வது முறையாக விண்ணில் செலுத்தி பரிசோதனை செய்தபோது அது நடுவானில் வெடித்து சிதறியது. இருப்பினும் ராக்கெட்டின் பூஸ்டர் பகுதியை விஞ்ஞானிகள் வெற்றிகரமாக தரையிறக்கினர். இந்நிலையில் அடுத்த கட்ட சோதனை முயற்சியாக 403 அடி நீள ஸ்டார்ஷிப் ராக்கெட் அமெரிக்காவின் டெக்ஸ் எக்ஸ் தளத்தில் இருந்து விண்ணில் ஏவப்பட்டது. ராக்கெட் புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே கட்டுப்பாட்டு மையத்துடனான தொடர்பு துண்டிக்கப்பட்ட நிலையில் நடுவானிலேயே ராக்கெட் சுக்கு நூறாக வெடித்து சிதறியது. இந்தியாவுடனான நல்லுறவில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். டாக் எல்லையில் கல்வான் பள்ளத்தாக்கு பகுதியில் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 15ஆம் தேதி இந்திய சீன படைகளிடையே மோதல் ஏற்பட்டது. இந்த மோதலில் இந்திய தரப்பில் 20 வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். உங்கள் தரப்பில் 4 வீரர்கள் உயிரிழந்ததாக சீனா தெரிவித்தது. இந்த மோதலை தொடர்ந்து இரு நாடுகளும் எல்லையில் படைகளை குவித்தன. பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையேயான பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தைக்கு பின் எல்லையிலிருந்து படைகள் மெல்ல மெல்ல விலகிக் கொள்ளப்பட்டன. இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் யங் ஜி கடந்த ஆண்டு ரஷ்யாவின் கசான் நகரில் இந்திய பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங் இடையே சந்திப்பு நடைபெற்றதாகவும் இந்த சந்திப்பிற்கு பின் இந்தியா சீனா இடையேயான நல்லுறவில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். சிரியாவில் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதல்களில் 70க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். சிரியாவில் அல் அசாத் தலைமையிலான அரசு கடந்த டிசம்பர் மாதம் கவிழ்ந்ததைத் தொடர்ந்து அவர் ரஷ்யாவுக்கு தப்பிச் சென்றார். இதையடுத்து சிரியாவின் புதிய அதிபராக ஹயத் தஹீர் அல் ஷியாம் பதவியேற்றுக் கொண்டார். அதேவேளை அல் அசாத் ஆதரவாளர்கள் குழுக்களாக சேர்ந்து சிரியா அரசுக்கு எதிராக கிளர்ச்சி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் சிரியா அரசு படைகள் மீதும் இந்த கிளர்ச்சி குழுக்கள் தாக்குதல் நிகழ்த்தி வருகின்றன. இந்நிலையில் சிரியாவின் கடற்கரை நகரமான லடாக்கியா மாகாணம் அல்வாடி பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் மீது கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 70க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். சிங்கப்பூரில் போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் இந்தியருக்கு சுமார் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கு நிரந்தரமாக குடியேறிய சாஜன் ஒபாராய் போதைப்பொருள் பயன்படுத்தியது, வணிக வளாகத்திலிருந்து மது புட்டிகளை திருடியது, உணவு விடுதியில் பணிபுரியும் பெண் ஊழியருக்கு பாலியல் தொல்லை உள்ளிட்ட புகார்களில் கைது செய்யப்பட்டார். அவர் மீது 15 வகையான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட நிலையில் 5 குற்றச்சாட்டுகளுக்கு உண்மையை ஒப்புக்கொண்டுள்ளார். இதனையடுத்து அவருக்கு 1 வருடம் மற்றும் 10 மாதங்கள் சிறை தண்டனையும் 18,500 சிங்கப்பூர் டாலரையும் அபராதம் விதித்து சிங்கப்பூர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தென்கொரியாவில் கிளர்ச்சி விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட யூன் சுக் யோல் சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டதாக தகவல்கள் கூறுகின்றன. தென்கொரியாவில் எதிர்க்கட்சியினர் வடகொரியாவுடன் இணைந்து நாடாளுமன்றத்தை முடக்க சதித்திட்டம் தீட்டியதாக கூறி அதிபர் யூன் சுக் யோல் டிசம்பர் மாதத்தில் இராணுவ அவசர நிலையை பிரகடனம் செய்தார். இராணுவ அவசர நிலைக்கு நாடு முழுவதும் எதிர்ப்புகள் கிளம்பியதால் சில மணி நேரத்திலேயே உத்தரவு கைவிடப்பட்டது. இதற்கிடையே இராணுவ அவசர நிலை உத்தரவு என்பது கிளர்ச்சிக்கு சமமானது என யூன் சுக் மீது பல்வேறு தரப்பினரும் குற்றம் சாட்டினர். இதைத் தொடர்ந்து அவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவரை சிறையிலிருந்து விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. ஏமன் நாட்டில் 2 படகுகள் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 186 பேர் காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஏமன் நாட்டில் வியாழக்கிழமை 2 படகுகளில் 180க்கும் மேற்பட்டோர் பயணம் செய்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 181 பேர் புலம்பெயர்ந்தோர் உட்பட 5 பணியாளர்கள் காணாமல் போயுள்ளதாக ஐக்கிய நாடுகளின் புலம்பெயர்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் கடலில் காணாமல் போனவர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இஸ்ரேலில் காணாமல் போன இந்திய கட்டுமான தொழிலாளர்கள் 10 பேர் மீட்கப்பட்டிருப்பதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு எதிரான போர் தொடங்கிய பின் பாலஸ்தீன கட்டுமான தொழிலாளர்கள் இஸ்ரேலுக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டது. இதனால் ஏற்படும் கட்டுமான தொழிலாளர்களின் பற்றாக்குறையை போக்குவதற்காக கடந்த ஆண்டு இந்தியாவிலிருந்து 16,000 தொழிலாளர்கள் வரவழைக்கப்பட்டனர். அதில் 10 பேர் திடீரென்று மாயமாகினர். இது தொடர்பாக இஸ்ரேல் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் மேற்கு கரை பகுதியிலிருந்து 10 இந்தியர்கள் இஸ்ரேல் அதிகாரிகளால் மீட்கப்பட்டிருப்பதாக இந்திய தூதரகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது.
தென்கொரியாவை சேர்ந்த போர் விமானம் பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் குண்டுகளை வீசியதில் 8 பேர் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்து விமானப்படை வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமெரிக்காவுடன் இணைந்து தென்கொரியா போர் விமானங்கள் வியாழக்கிழமை கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டதாகவும், அப்போது இரு KF-16 வகை போர் விமானங்களில் பொருத்தப்பட்டிருந்த 8 MK-82 ரக குண்டுகள் பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் தவறுதலாக வீசப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. மேலும் இதில் 8 பேர் காயமடைந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தவும், குண்டுவீச்சின் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்யவும் சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளது. ஆலியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய வீரர் ஆயுஷ் ஷெட்டி கால் இறுதிக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆலியன்ஸ் மாஸ்டர் பேட்மிண்டன் போட்டி பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்று வருகிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை தொடங்கி இந்த போட்டிகள் வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. இந்நிலையில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் இந்திய வீரர் ஆயுஷ் ஷெட்டி ஹாங்காங்கைச் சேர்ந்த ஹேசன் குனாவனை 21-17, 21-17 என்ற நேர் செட் கணக்கில் வீழ்த்தி வெற்றி கண்டார். இதனால் இந்திய வீரர் ஆயுஷ் ஷெட்டி கால் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார். நடப்பாண்டிற்கான IPL தொடரில் விளையாடும் வீரர்களுக்கான புதிய கட்டுப்பாடுகளை BCCI வெளியிட்டிருக்கிறது. நடப்பாண்டிற்கான IPL தொடர் வரும் 22ஆம் தேதி தொடங்க உள்ளது. 10 அணிகள் பங்கேற்கும் இந்த தொடருக்கான அட்டவணை கடந்த சில தினங்களுக்கு முன் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் IPL தொடரில் விளையாடும் வீரர்களுக்கான புதிய கட்டுப்பாடுகளை BCCI தற்போது அறிவித்திருக்கிறது. அதன்படி பயிற்சிக்கு செல்லும் போது வீரர்கள் தங்களது அணியின் நிர்வாகம் ஏற்பாடு செய்யும் பேருந்துகளில்தான் பயணம் செய்ய வேண்டும் என்றும், தனியாக பிரத்யேகமாக வாகனங்களை கொண்டு வந்து அதில் பயணிக்கக்கூடாது என்றும் தெரிவித்துள்ளது. மைதானத்தில் வீரர்கள் பயிற்சிக்கு வரும்போது உரிய அங்கீகார அட்டை கொண்டு வர வேண்டும் என்றும், அப்படி எடுத்து வர மறுத்தால் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கேப்டன் அணி ரோஹித் சர்மா கடினமாக உழைப்பதாக சூரியகுமார் யாதவ் தெரிவித்துள்ளார். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இந்திய அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியதன் மூலம் இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா ICC நடத்தும் 4 வகை கிரிக்கெட் தொடர்களின் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய முதல் கேப்டன் என்ற சாதனையை ரோஹித் சர்மா படைத்துள்ளார். இந்நிலையில் ஒருவர் 15 முதல் 20 ஆண்டுகளாக கிரிக்கெட் விளையாடுவது பெரிய விஷயம் என்றும், ரோஹித் சர்மா கடினமாக உழைப்பதாகவும் சூரியகுமார் யாதவ் புகழாரம் சூட்டியுள்ளார். மகளிர் பிரீமியர் லீகில் நடுவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு நடத்தை விதிகளை மீறிய மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் ஹர்மன்பிரீத் கவுருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. 5 அணிகள் பங்கேற்றுள்ள 3வது மகளிர் பிரீமியர் லீக் தொடர் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டி இருக்கிறது. இது லக்னோவில் நடைபெற்ற 16வது லீக் போட்டியில் UP வாரியர்ஸ் அணி, மும்பை இந்தியன்ஸ் அணிகள் மோதின. இந்நிலையில் UP வாரியர்ஸ் பேட்டிங் செய்தபோது மும்பை இந்தியன்ஸ் அணி மெதுவாக பந்து வீசியதால் 19வது ஓவரின் போது 3 பேர் மட்டும் வட்டத்திற்குள் வெளியே நிற்க வேண்டும் என நடுவர் ஆஜிதேஷ் அர்கால் அறிவுறுத்தியிருக்கிறார். ஆனால் அதற்கு மறுப்பு தெரிவித்த ஹர்மன்பிரீத் கவுர் மற்றும் நியூசிலாந்தைச் சேர்ந்த பந்து வீச்சாளர் அமேலியா கர் இருவரும் வாக்குவாதத்தில் அவருடன் ஈடுபட்டனர். இதனால் லெவல் 1 விதிமீறல்களுக்கு போட்டி நடுவரின் முடிவே இறுதியானது என்று தெரிவிக்கப்பட்டு ஹர்மன்பிரீத் கவுருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கையை வீழ்த்தி நியூசிலாந்து அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. இலங்கை மகளிர் கிரிக்கெட் அணி நியூசிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் நடைபெற்ற முதல் போட்டி மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டது. இதனையடுத்து இவ்விரு அணிகள் இடையிலான 2வது ஒருநாள் போட்டி நெல்சன் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து 50 ஓவர்களின் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 245 ரன்கள் அடித்தது. இதனையடுத்து இலக்கை நோக்கி களமிறங்கிய இலங்கை வீராங்கனைகள் ஆரம்பம் முதலே நியூசிலாந்து பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் திணறினர். 46.4 ஓவர்கள் மட்டுமே தாக்குப்பிடித்த இலங்கை 167 ரன்களில் ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் 78 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அபார வெற்றி பெற்றது. IPL போட்டியை காண 2 டிக்கெட்டுகள் வாங்கினால் ஒரு ஜெர்சி இலவசம் என சன்ரைசர்ஸ் அணி நிர்வாகம் அறிவித்துள்ளது. நடப்பாண்டிற்கான IPL கிரிக்கெட் தொடர் மார்ச் 22ஆம் தேதி தொடங்க உள்ளது. இதில் பங்கேற்கும் 10 அணிகளும் அதற்கான பயிற்சியை தொடங்கி வருகிறது. கடந்த சீசனில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி 2வது இடம் பெற்றது.
இந்நிலையில் ஹைதராபாத்தில் நடைபெறும் சன்ரைசர்ஸ் அணியின் ஹோம் போட்டிகளை காண வரும் ரசிகர்கள் ஒருவர் 2 டிக்கெட்களை வாங்கும் போது ஜெர்சி 1 இலவசமாக வழங்கப்படும் என அந்த அணி நிர்வாகம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது ரசிகர்களுக்கு விருந்தாக அமைகிறது. சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியாவை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாக நியூசிலாந்து அணியின் கேப்டன் மிச்சல் சாண்ட்னர் கூறியுள்ளார். சாம்பியன்ஸ் டிராபி தொடரின் இறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் வருகிற 9ஆம் தேதி மோதவுள்ளது. இதற்காக இரு அணி வீரர்களும் தீவிர பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் இந்தியாவை வீழ்த்த முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாக நியூசிலாந்து அணியின் கேப்டன் மிச்சல் சாண்ட்னர் கூறியுள்ளார். மேலும் இந்த தொடர் முழுவதும் தாங்கள் நல்ல அணிகளால் கடும் சவால்களை எதிர்கொண்டதாகவும் இந்தியாவிற்கு எதிராக ஏற்கனவே விளையாடி நல்ல அனுபவத்தை பெற்றிருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் T20 தொடரில் மேற்கிந்திய தீவுகள் அணியை வீழ்த்தி இலங்கை அணி வெற்றி பெற்றுள்ளது. சர்வதேச மாஸ்டர்ஸ் லீக் T20 தொடரில் இலங்கை மேற்கிந்திய தீவுகள் அணிகள் மோதின. இதில் டாஸ் வென்ற மேற்கிந்திய தீவுகள் அணி பந்துவீச்சை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் பேட்டிங் செய்த இலங்கை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களின் முடிவில் 9 விக்கெட்களை இழந்து 173 ரன்கள் எடுத்தது. இதனையடுத்து 174 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களம் இறங்கிய மேற்கிந்திய தீவுகள் அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 152 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதன் மூலம் 21 ரன்கள் வித்தியாசத்தில் இலங்கை அணி அபார வெற்றி பெற்றது. இந்திய கால்பந்து அணியின் முன்னாள் கேப்டன் மீண்டும் சுனில் சேத்ரி இந்திய அணிக்கு திரும்பியுள்ளது. ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்திய கால்பந்து அணியின் முன்னாள் கேப்டன் ஜாம்பவான் சுனில் சேத்ரி கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஓய்வு அறிவித்து ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தினார். ஆனால் தற்போது சுனில் சேத்ரி மீண்டும் கால்பந்து போட்டிகளில் பங்கேற்பது அவரது ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. 40 வயதாகும் சுனில் சேத்ரி கடந்த ஆண்டு சர்வதேச கால்பந்து போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்தார். வருகிற 19ஆம் தேதி மாலத்தீவிற்கு எதிராக நடைபெறும் நட்பு ரீதியிலான கால்பந்து போட்டியில் சுனில் சேத்ரி விளையாடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வாடிவாசல் படத்தின் இசையமைப்பு பணிகளை தொடங்கிவிட்டதாக இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் அறிவித்திருக்கிறார். சூர்யா நடிக்கும் வாடிவாசல் படத்தை வெற்றிமாறன் இயக்க உள்ளார். ஜல்லிக்கட்டை மையமாக கொண்டு உருவாகும் இந்த படத்திற்காக மாடுபிடி வீரர்களுடன் சூர்யா பயிற்சி மேற்கொள்ளும் வீடியோவை கடந்த ஆண்டு படக்குழு வெளியிட்டது. இதனால் உடனே படப்பிடிப்பு தொடங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் படப்பிடிப்பு பணிகள் தொடங்காமல் இருந்து வந்தன. இந்நிலையில் இப்படத்தின் அப்டேட் ஒன்றை இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ் பகிர்ந்திருக்கிறார். அதன்படி வாடிவாசல் படத்திற்கான இசைப்பணிகளை தொடங்கியதாக புகைப்படத்தை பகிர்ந்து ஜி.வி. பிரகாஷ் அறிவித்துள்ளார். நடிகை ஜான்வி கபூர் தனது பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது ரசிகருக்கு கேக் ஊட்டிய வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. மறைந்த நடிகை ஸ்ரீதேவியின் மகள் ஜான்வி கபூர் ஹிந்தியில் தடக் படம் மூலம் அறிமுகமாகி கோஸ்ட் ஸ்டோரிஸ், ரூஹி உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். தற்போது தென்னிந்திய படங்களில் நடிக்க ஆர்வம் காட்டி வரும் அவர் கடந்த ஆண்டு ஜூனியர் என்டிஆருக்கு ஜோடியாக தேவாரா படத்தில் நடித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ராம் சரணின் 16வது படத்தில் தற்போது நடித்து வருகிறார். இந்நிலையில் நடிகை ஜான்வி கபூர் வியாழக்கிழமை தனது 29வது பிறந்தநாளை ரசிகர்களுடன் கொண்டாடியுள்ளார். அப்போது ரசிகர் கொடுத்த கேக்கை வெட்டி அந்த ரசிகருக்கு ஜான்வி ஊட்டிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் கோல்டன் ஸ்பாரோ வீடியோ பாடலை படக்குழு தற்போது வெளியிட்டுள்ளது. நடிகர் தனுஷ் இயக்கத்தில் சமீபத்தில் திரையரங்குகளில் வெளியான நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது. இந்நிலையில் இப்படத்தில் மிகவும் வைரலான கோல்டன் ஸ்பாரோ வீடியோ பாடலை படக்குழு தற்போது வெளியிட்டிருக்கிறது. சித்தார்த் நடித்து வந்த 3BHK படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாக படக்குழு தெரிவித்துள்ளது. ஸ்ரீ கணேஷ் இயக்கத்தில் உருவாகி வரும் 3BHK படத்தில் சித்தார்த், சரத்குமார், தேவயானி, மீதா ரகுநாத் உள்ளிட்ட பலர் நடித்து வருகின்றனர். கடந்த ஆண்டு வெளியான வருஷங்களுக்கு சேஷம் என்ற மலையாள திரைப்படத்தின் மூலம் அறிமுகமான இசையமைப்பாளர் அம்ரித் ராம்நாத் இப்படத்திற்கு இசையமைக்க உள்ளார். தற்போது படத்தின் படப்பிடிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளது. இதனை படக்குழுவினர் கேக் வெட்டி கொண்டாடி வீடியோவை வெளியிட்டுள்ளனர். விக்ரம் நடித்திருக்கும் வீரதீர சூரன் படத்தின் ஆத்தி அடியாத்தி பாடல் இணையத்தில் வெளியாகி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. சித்தா பட இயக்குனர் அருண்குமார் இயக்கத்தில் விக்ரம் தனது 62வது படமாக வீரதீர சூரன் படத்தில் நடித்துள்ளார். இப்படத்தில் எஸ்.ஜே. சூர்யா, சுராஜ்,
வெஞ்சராமுடு, சித்திக், துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். ரியா ஷிபு தயாரித்திருக்கும் இந்த படத்திற்கு ஜி.வி. பிரகாஷ் இசையமைக்கிறார். மதுரையை கதக்களமாய் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள இப்படத்தின் டீசர் கடந்த மாதம் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பு பெற்றது. அதேபோல் படத்தின் முதல் பாடலான கல்லூரும் பாடலின் லிரிக் வீடியோ சமீபத்தில் வெளியாகி ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் படத்தின் இரண்டாம் பாடலான ஆத்தி அடியாத்தி பாடலை படக்குழு தற்போது வெளியிட்டுள்ளது. ஷாம் நடித்துள்ள அஸ்திரம் திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. நடிகர் ஷா மற்றும் இயக்குநர் அரவிந்த் ராஜகோபால் கூட்டணியில் உருவாகியிருக்கும் அஸ்திரம் படத்தின் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த படம் கடந்த பிப்ரவரி 28 வெளியாக இருந்த நிலையில் இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டது. ஆனால் சில சூழ்நிலை காரணங்களால் தற்போது படத்தின் ரிலீஸ் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் புதிய ரிலீஸ் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் எனவும் படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். தனது எக்ஸ் தள பக்கம் ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக இசையமைப்பாளர் டி இமான் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். அதில் தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பக்கம் ஹேக் செய்யப்பட்டுள்ளது என்பதை தங்களுக்கு தெரிவிக்க விரும்புவதாகவும் தற்போது எக்ஸ் தள நிறுவனத்தை அணுகி தனது கணக்கை விரைவில் மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் கூறியிருக்கிறார். மேலும் புதிதாக அந்த பக்கத்தில் இருந்து வரும் எந்த செய்தியையும் நம்ப வேண்டாம் என்றும் தங்கள் பொறுமைக்கும் ஆதரவுக்கும் நன்றி என்றும் அவர் மேலும் கூறியிருக்கிறார். இத்துடன் 60 விரைவு செய்திகள் நிறைவடைந்தது. குமுதம் செய்திகளை உடனுக்குடன் உங்கள் ஆண்ட்ராய்டு மற்றும் ஐபோனில் தெரிந்து கொள்ள குமுதம் நியூஸ் ஆப்பை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். அதுவரை இணைந்தே இருங்கள். குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ் மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 9497 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.